வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம போதக்கார எல்லா வருஷமும் பற்றியுமே, அப்புறம் அந்த பொய்காரி காயத்ரி இவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன். அதாவது ரெண்டு மூணு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குதுங்க. அதை பற்றி இப்போ நான் விவரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நான் உங்களுக்கு போடுறேன், நல்லா பாருங்கள். அப்போ தான் இவங்களை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் நானே உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். ஓகே, அந்த ஸ்க்ரீன்ஷாட் மறக்காமல் பாருங்கள். திருப்பி லைனுக்கு வர்றேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 3500 ஒருத்தர்கிட்ட 3500 கேட்டான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட 6500 கேட்டாங்களாம்மா. இன்னொருத்தர் என்னங்கிறாரு, அதாவது வாங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறாரு. இதைத்தான் நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன். அதாவது இந்த மருந்தோட பேர் கிடையாது, சுராரி சுரானா தான் இந்த மருந்து பேர். நான் இப்போ மறுபடியும் அந்த மருந்தோட பேரை சொல்கிறேன். அந்த மருந்தோட கவரோட டைட்டில் போடுறேன். அந்த மருந்தோட விலையை சொல்கிறேன். அந்த மருந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் அவர் பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறார். அங்கே இப்போ வாங்கிறதில்ல. சில மாதங்களுக்கு முன்பு நான் சத்தியமங்கலம் போகிறேங்க மருந்து வாங்கிட்டு வரேன்ட்டு புருஷனை பொண்டாட்டி பொய்யும் பித்தலாட்டம் பேசிட்டு மருந்து வாங்கின வீடியோ இருக்குது. ஆனால் டாக்டரோட நம்பர் கிடையாது, டாக்டரோட பேர் கிடையாது. நான் எப்படியாவது நம்ம நண்பர்கள் மூலமாக கண்டுபிடிச்சி டாக்டரோட நம்பர் போட்டேன், டாக்டரோட பேரை போட்டேன். உடனே இந்த போதைக்கார அவனுக்கு அப்படியே பதட்டம் வந்துருச்சு. ஐயோ, இவன் எப்படி போய் கண்டுபிடிச்சா? டாக்டர்கிட்ட போய் உண்மையாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. கேட்டு இந்த போதைக்கார இளவரசனுமே அந்த பொய்காரியோட பித்தலாட்டங்களை தெரிந்து கொண்டு நிறைய பேர் இவங்களோட ஏமாற்றத்தை இன்னும் ஜீர்ணிக்க முடியவில்லை. இல்லைன்னா மறுபடியும் 9445670646 அவர் பாரம்பரியமாக ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறார். அந்த ஹாஸ்பிட்டல் பேரவே கெடுத்தவங்க தான் இந்த போதைக்கார இளவரசமே, இந்த பொய்காரி. இப்போது லேட்டஸ்ட்டாக பொய்காரியோட அண்ணன் பார்ட்னர், மருந்தில் பார்ட்னர். மருந்தோட பேர் தான் வேணும், மருந்தோட விலை தான் வேணும். மக்களை காப்பாற்றியாச்சுன்னு சொல்கிறான்ல. எத்தனை மக்களை இவன் காப்பாற்றியாச்சு? அத்தனை மக்கள் பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா ஏதோ சன் நியூஸு, இல்லைன்னா கலைஞர் டிவி, இல்லைன்னா பாலிமர் டிவி, ஜெயா டிவி, நிறைய டிவி இருக்குது, நியூஸ் 7 சேனல் இருக்குது. ஏதோ ஒரு சேனலுக்கு நான் இந்த மாதிரிங்க குடியில் நிறைய பேர் குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க, நான் மக்களை காப்பாற்றியாச்சுங்க, இந்த மாதிரி மருந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தமிழக அரசுக்கு தகவல் கொடுப்பாங்க. இப்படி ஒரு நல்லவரா அப்படின்னு தகவல் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா தோண்டி எடுத்தாங்கன்னா இவனோட டிரான்சாக்ஷன் ஐடி தான் முதல்ல தோண்டி எடுப்பாங்க. அதான் காரணம். யூடியூப்பில் உட்காந்துட்டு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நம்மளுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க. நம்மளை நம்பி நிறைய முட்டாளுங்க இருக்கிறாங்க. அந்த முட்டாளுங்க எப்படி இருந்தாலும் வாங்கிவாங்க. 4 பேக்கெட்டு நாங்கள் மருந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூட்டை அளவுக்கு மருந்து சேல்ஸ் பண்ணிட்டு வீடியோ போடுவோம். இப்போ ஒரு 2 நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டான். இன்னும் நாளைக்கு நான் நேற்று ஆர்டர் அனுப்பிச்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி நாளைக்கு மறுபடியும் ஆர்டர் வாங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீ நிறைய பேர் குடியிலேருந்து எத்தனை பிரச்சனை இருக்குது இந்த குடியினால். ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது 2ஆம் தரம் தான். எனக்கு ஆல்ரெடி கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குது, வாகன விபத்து. இதை நான் சொல்கிறது ஒன்றுமே பொய் கிடையாது, உண்மை தான். இவனை மருந்தோட விலை சொல்லுங்க. எந்த டாக்டர்கிட்ட வாங்குற சொல்லுங்க பார்க்கலாம். எந்த டாக்டர்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், இதுதான் சுராரி சுரானா. அப்புறம் இந்த போதைக்கார இலவசனை பற்றி சொல்லணுன்னா அவனோட சாதனையெல்லாம் யாருமே பண்ண முடியாது. பொண்டாட்டியை தாலி கழட்டி கொடுத்துட்டு போன்னு சொன்னவன் தான் 2025 மறுபடியும் தாலி மறுபடியும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சாதனை எந்த ஒரு ஆம்பளைக்கும் வராது. அப்புறம் கிட்டத்தட்ட 38 நாளாச்சு இவன் வீடியோ போட்டு. யூடியூப்பு வச்சு தான் இவங்க குடும்பம் ரன் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறதில்ல. வாடகை கொடுக்குறதுக்கு ஏது காசு, அப்புறம் ஆடம்பரமான கறி திங்கிறதுக்கு ஏது காசு, ஆடம்பரமான சுற்றுலா வாங்குறதுக்கு ஏது காசு, மொபைல் வாங்குறதுக்கு ஏது காசு, இல்லை அந்த கழுத்தில் போட்ட பிரேஸ்லெட்டு அதுக்கு ஏது காசு,
அந்த பொய்கேரியோட கழுத்தில் மாட்டியிருக்கிற நகைக்கு எது காசு? இதெல்லாம் நான் கேட்க வேண்டாங்க. அந்த முட்டாள் சப்ஸ்கிரைபரு ஒரு ஆண்மகனாக இருந்தால் நீங்கள் போய் கேளுங்க. அது விட்டு போட்டு இவனை பற்றி பேசும்போது வேலை பாருங்க. அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறான் சேனலுக்கு, உங்களை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிகிட்டு இருக்க. தப்பாக ஒன்றுமே பேச கிடையாது, உண்மையை தான் பேசுகிறேன். இந்த மருந்தோட விலை கேட்க சொல்லுங்கள், அதுதான் ஒரே கேள்வி. மருந்தோட விலை சொல்லுங்கள், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இவன் எத்தனை பேர்த்தை ஏமாற்றிருக்கிறான்னு. ஆனால் இவங்ககிட்ட மருந்து வாங்கினவங்கள உண்மையுமே ஒன்றா நம்பர் ஏமாளிக, அப்படியே அதிர்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா மஞ்சுளா என்கிற பெண் 10,000 ரூபா கொடுத்து இந்த மருந்து வாங்கியிருக்குது. எவ்வளோ? 10,000 ரூபா. மறுபடியும் அவங்க கணவர் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கேள்வி கேட்டதுக்கு குடிகாரனாக இருந்தால் என்னன்ட்டு ஒரு பதில் கொடுக்குறான் இந்த போதக்கார இளவரசம் பொய்கேரியுமே. 2 பேரோட வாயை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்தவன் காசில் ஏமாற்றிட்டு வயிறு வாயெல்லாம் வளர்த்திட்டு இப்போ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்களாமா. ஆனால் இந்த ஜாலி கண்டிப்பாக நிலைக்காது. நீங்கள் இவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அது புண்ணியம் சேராது, அதுதான் உண்மை. தயவு செய்து இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க, அதையும் தான் சொல்லுவேன். இவன் ஒரு லட்சியமே வச்சுக்கிறானாட்டுக்குது. எந்த அளவுக்கு ஏமாற்றணுமோ அந்தளவுக்கு ஏமாற்றிட்டு நாம் சொந்த வீடு அது இது சொத்தை குவிச்சிடலாம், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதாவது இந்த மருந்து வாங்கணும்னா 9445670646 இல்லைன்னா ப்ராடக்டில் போடுறேன். இவன் ஆன்லைனில் தான் வாங்குறான். இவன் டாக்டர் கிடையாது, இவன் 10வது பெயிலு. அந்த பொய்கேரியுமே படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே ஒரு இங்கிலீஷ் நாலேஜுக்கு எந்த ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு தம்பதிகள், திருட்டு தம்பதிகள். அந்த பொய்கேரி தான் இதுக்கு மூல காரணம். பஸ்ஸில் உட்காந்துட்டு அழுதுட்டு வீடியோ போட்டிருக்கு, என் கனவை குறிச்சி சுற்றிட்டு இருக்கிறான்ட்டு. ஆனால் அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்கு. இவங்ககிட்ட மருந்து வாங்காதீர்கள் தயவு செய்து.